குருவே சரணம். குருவே சரணம். சென்னையிலிருந்து உங்கள் பண்டிட் விஸ்வன். அன்பர்களே, இன்று நாம் பார்ப்பது உங்கள் ஜாதகத்தில் பூச நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரக தசை, அதாவது அந்த பூச நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகத்தின் தசையை பற்றி பார்க்க போகிறோம். எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும், உங்கள் லக்னத்திற்கு பாவராக இருந்தாலும், சுவராக இருந்தாலும், யோகராக இருந்தாலும், அவயோகராக இருந்தாலும், அந்த திசை சிறப்பாக வேலை செய்ய, உங்களுக்கு சாதகமாக நடக்க நீங்கள் செய்ய வேண்டியது, உங்கள் ஊரில் இருக்கும் அரச மரத்தடி விநாயகரை வழிபடும் போது, தினதோறமாக இருந்தாலும் சரி, மாதத்தில் சங்கடகார சதுர்த்தி 2 சதுர்த்தி திதிகள் வருது, அந்த சமயத்தில் அவருக்கு அபிஷேகம் செய்து விளக்கு தீபம் ஏற்றி வரும்போது கண்டிப்பாக அந்த பூச நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரக தசை உங்களுக்கு சாதகமாக அமையும். அது மட்டுமல்லாது, மாதந்தோறும் வரும் பூச நட்சத்திரத்தில் அன்று அன்னதானம் செய்வது மிக சிறப்பை தரும். மாதம் வரும் பூச நட்சத்திரம் என்று அன்னதானம் செய்து வந்தீர்கள் என்றால், பூச நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகத்தின் திசை உங்களுக்கு மிக யோகத்தை கொடுக்கும், மிக சாதகமாக அமையும். அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. அதே போல் பூச நட்சத்திரம் அன்று வள்ளலார் தரிசனம் செய்வதும் உங்களுக்கு அந்த தசை சாதகமாக நடத்தி கொடுக்கும். நன்றி அன்பர்களே. இதுபோல மேலும் ஒரு நல்ல தகவல்களை தெரிந்து கொள்ள பின்பற்றுங்கள் உங்கள் விஸ்வக் ஆஸ்ட்ரோவிஷன் சேனலை. நன்றி. வாழ்க வளமுடன். Don't forget to like and subscribe our Viswak Astro Vision channel.